வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷிகா வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி விஜய் விஷாலுக்கு வந்து 2 விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் ஏரியாவில் இந்த இடத்துல உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஷால் கையில் வந்து நிறைய கருப்பு கயிறும் சரி, நிறைய பிரேஸ்லெட்ஸும் வந்து சரி பார்க்குறாங்க. நிறைய வச்சிருக்கேடா, நான் உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் கொடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பாரு, இது நீ கொடுத்தது தான், இது வந்து நான் போட்டிருந்தேன், இது வந்து அசிந்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. சரி கொடு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து தர்ஷிகா அவங்களோட மைக் பேக்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறைய அதுக்குள்ளேருந்து வச்சுருந்துருக்காங்க. ஒரு கருப்பு கலரில் ஒரு இது வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து 2 விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட இன்னொரு கோல்டு இதுவும் இருந்தது. ஸோ அது எந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கருப்பு இது எதுக்கு போடுற, கருப்பு மணி கொண்ட இந்த பர்டிகுலர் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது, அது எதுக்கு போடுற அப்படின்னு கேட்டதுக்கு 2 விஷயம் சொன்னாங்கல்ல. அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னோட பர்த்டேக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Jan 13th நினைக்கிறேன் அவரோட பர்த்டே, அதுக்கான ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீ உள்ளே இருந்த அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து உனக்கு தனியாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இன்கேஸ் வெளியே வந்துட்டு அப்படின்னா அது வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திஷ்டிக்காக இந்த விஷயத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் விஷால் வந்து அவர் கண்ணு பட்டிருக்கு நிறைய, அதனால் டிஸ்டிக்கு கழியணும் அப்படின்றதுக்காக அதை வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ தட் கடைசியாக இவங்க போக போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராணுவ கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக மக்கள் என்னை சேவ் பண்ணிட்டாங்கன்னா நான் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் போயிடணும்னு ஒரு பயமும் இருக்குது. அப்படின்றனால இப்போயே வந்து விஜய் விஷாலுக்கு வந்து இதை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கொடுத்துட்டு விஜய் விஷால்கிட்ட வந்து உன் பர்த்டேக்காகவும் அந்த டிஸ்டி கழியறதுக்காகவும் இதை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க கடைசியாக பேசிக்கிற மூமெண்ட்ஸ் வந்து இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு எலிமினேட் ஆகிடுவாங்க, விச் மீன்ஸ் இது நேற்று நடந்தது. ஸோ நாளைக்கு எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுதான் கடைசி நைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருக்குமான கண்டென்ட் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியாது. இன்கேஸ் அந்த 13th வீக்கோ எப்போயோ வந்து பார்த்திங்கன்னா பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வருவாங்கள்ல, அப்போ மேபி இவங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வெளியே வந்திருக்கிறத அவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையான்றதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.